இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம பரோடா யூனிவர்சிட்டியில வந்து விசிட் பண்ண ஒரு வீடியோ. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வந்தோம். அதில வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸு, எனக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் நான் கவர் பண்ணி போட்ட ஒரு வீடியோவ தான் நம்ம இங்கே பார்க்க போறீங்க. ஸோ வி கேன் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் திஸ். இங்கே நாம் வந்து பரோடா யூனிவர்சிட்டி உள்ளார இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா லைக் there is a small bridge. It is connecting education department of Baroda University with the auditorium. பாருங்க யூனிவர்சிட்டி எவ்வளோ பழசா இருக்கு. ஸோ வெரி நைஸ் டு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இடம் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பரோடாவோட ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பரோடா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு இடத்துக்கு நம்ம சரியா. யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி. நீங்கள் ஃப்ரெண்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு பழமைன்னா சூப்பராக தெரியும். ஃபுல்லாக க்ரீனிஷ். அந்த வந்து கட்டடமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. நல்லா பிளான் பண்ணி கட்டின ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ட்ரெடிஷ்னல் வே இஸ் பீன் ஃபாலோட் ஹியர். ரொம்ப அழகாக இருக்குது, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க. அதில் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வந்து பாப்புலேஷன் ஆஃப் குஜராத்தையும் வந்து காட்டுற மாதிரியான ஒரு போர்டு இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த இதை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு பாப்புலேஷன் எவ்வளோ ஆகிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு பி ஹியர். இந்த பரோடாவில் லோக்கல் மார்க்கெட்டு, ஒரு மார்க்கெட் அனைத்து வகையான பயங்கரமான ஒரு பெரிய தெருவாக தான் இருக்குது. தெருவாக போகுது. செப்பல்லேருந்து ஆரம்பித்து பிளாங்கெட் வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்குது. என்ன ஒரு விஷயம்னா நம்ம சீப்பாக இருக்குது பரோடாவில். ஒரு வாட்டி வந்தீங்கன்னா இதை பாருங்கள். இன்னும் வந்து பல வகையான விலைகள்லாம் வைக்கிறாங்க. என்னத்துக்கு சாப்பிடுவாங்க கிடைக்கிறது நியாயம் இருக்குது. வகையில் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பாருங்கள் பார்க்கறத விட இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசமாக இருக்காங்க. பலாக்காவெலாம் வச்சு வச்சுருந்துருவாங்க. இது வச்சு சேர்க்கக்கூடாது. கொத்தவரங்கள்லாம் அதை மட்டும் வந்து வாங்கி வந்துடுவாங்க. கொத்தவரங்க, பீன்ஸு. இதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பட்டம் விற்கிறாங்க. பட்டம் வந்து நூல் பாருங்கள். நூல் வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன செய்வாங்கன்னா இதில் பட்டம் இருக்குது இல்லையா, அந்த பட்டத்துக்கு அந்த மாஞ்சா போடுறாங்க. மாஞ்சா போடுறாங்க. கிட்ட போகிறேன். மாஞ்சா போடுறாங்க. உள்ள பட்டத்துக்கு நூல் பட்டத்துக்கு போடுறாங்க. செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், பட்டத்துக்குமே ஒரு கடை வச்சுருக்காங்க. எவ்வளோ நூல் கண்டு வச்சுருக்காங்க பட்டத்துக்கு. எவ்வளோ வகையான பட்டம். ஒரு விதமான ஒரு ஜாலியான ஒரு ஹாபி பண்ணுங்க. எங்கே பார்த்தாலும் பட்டமாக இருக்குது. செம்மையாக. இது வந்து பரோடாவில் இருக்கக்கூடிய
ஒரு மார்க்கெட் பிளேஸ். இந்த மார்க்கெட் பிளேஸில் எல்லா விதமாகவும் பண்ணியிருக்காங்க. பட்டத்துக்குமே வந்து பட்டணத்துக்கு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அழகாக பட்டத்தை விற்றுக்கிறாங்க. அதுக்கு வகை வகையாக நூல்கள் வேறு. இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்லாட்டை கேக்கு, எள்ளு கேக்கு எல்லாத்தையும் விற்கிறாங்க. அது கூட வந்து கஜோரி, சமோசா இது எல்லாமே வந்து இது கூட விற்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்றவங்க போகுது ஃபுல்லாக எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பரோடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கடைக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் இது பார்க்குறது இன்னும் வெள்ளம் மாதிரி இருக்குது. அந்த வெள்ளம் தான் நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எல்லா கடையிலுமே இந்த வெள்ளம் மாதிரி வச்சுக்கிறானோ இந்த அப்பளம் வச்சுக்கிறாங்க. அரிசி அப்பளம்னு நினைக்கிறோம். நம்ம ஊரில் வந்து அரிசி அப்பளம்லாம் பார்க்குறது கஷ்டம். இவங்க வந்து ஜாலியாக வந்து அப்பளத்தெல்லாம் விற்றுனுக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைசஸ் ஃபுல்லாமே வந்து எல்லா விதமான ஸ்பைசஸும் விற்கிறானோ இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா நிறையா வகையாக வச்சுக்கிறானோப்பா. பவுடர் வச்சுக்கிறானோ ஒன்றும் புரியல. ஏதோ நல்லா ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பிலி ஹியர் மிஸ் வந்து பார்த்தா புடவை கடை இருக்கிறாங்க. புடவை கடையில் வந்து இன்னும் செக் பண்ணல எவ்வளோ புடவை என்னன்னு சொல்லிட்டு. இது ஹோல்சேல் புடவை கடை மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்து நான் செக் பண்ணிவிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயினே இருக்கும். அம்மா பின்னாடி போயினே இருக்கிறான். சுற்றி பார்க்கல இங்கே பார்த்தா ஒரே ஸ்நாக்ஸாக இருக்குது. மிக்சரு பண்ணுறதே இருக்குதுங்க. சாப்பிட்ற பொருள் அதாவது வீட்டுக்கு வாங்கி போனவங்க அதில் சாப்பிட்ற பொருளாக தான் வாங்கி போனோம் வீட்டுக்கு. அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் நிறையா சாப்பிட்ற பொருளை வச்சுக்கிறாங்க. பழம், காய்கறி நல்லாவே இருக்குது. ஒரு ரவுண்டு போனால் அப்படியே ஹாப்பியாக சாப்பிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் சுகரா इनसाइड समथिंग अंदर में क्या है? वेल्लम ये क्या है? डिफरेंट वाले कोल्हापुर अच्छी मुझे वेल्लम नवादाना के बेन 130 रुपये किलो ये क्या है? नवादाना के बेन नवा ऊपर से गाना मची रही है माला देना मची एरिया लो फुल में माता दी वो पाती पपड़ा मांगा है जिलेबी ये कितना है कपड़ा? சாப்பிடாதீங்கப்பா பப்படம் தான் மார்க்கெட்டில் இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா தூக்கு சாமாந்தி வச்சு இல்லை பூவை கட்டி விற்றுனுறாங்க. நம்ம ஊரில் வேறு எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லோரும் எதாவது சேர்ந்து பூ வச்சு வாங்கிக்கிறாங்க.
அழகான இதை வந்து கட்டி வாங்கிட்டு போயிட்டு கோயிலுக்கு போடுறாங்க. என்னன்னா புதுசாக இருக்குது. நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆயாக்களும் சேர்ந்து அழகாக வெத்தலை வைத்துன்னு தகதி போடுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுதுங்க இந்த ஊரில். நம்ம வந்து இருக்கிறவங்க திரும்பி ஒரு வந்து கடைக்கு வந்துடும். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி அதே மாதிரி விற்கிறான். எல்லாத்தையும் இதே 3 வகை விற்கிறாங்க. போண்டா, ஜிலேபி, அது நீட்டாக வந்து அந்த பப்படம் சொல்கிறான் அந்த விஷயம். சரி தான் ஜம்ப் பண்ணே இருக்குது. ஒரு வாட்டி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரத்தை போயிட்டு எப்படியாவது ஜிலேபியாவது வாங்கி சாப்பிட்டு போகணும். அப்படி தானே தான் அவங்க சாப்பிட்றாங்கன்னா எல்லாமே கடல மாவு தான். வயிற்று வலிக்குது. சரி அப்புறமா அதுதான் வெத்தலை சாப்பிட்றோம் உங்களுக்கு. சாப்பிட்டு வெத்தலை சாப்பிட்றோம் உங்களுக்கு தான் சேர்த்துன்னு நினைக்கலாம். ஜிலேபி भाई जलेबी कितना है? जलेबी कितना जाऊँगा? जलेबी 40 का 250 ग्राम। आप जगह से खाने के बाद खाने का हाँ 20 रुपये देते हैं। हाँ ரூபாய்க்கு சாப்பிட வாங்க கேட்டுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். तेल में रख दो। கிரன்ச்சியாக இருக்குங்க, சூப்பராக வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த மசாலா பூரி கடை வைக்கிறாங்க. மசாலா பூரி நம்ம ஊரில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பானிபூரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பானிபூரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தால் போடுறாங்க. கொஞ்சம் வந்து தால் போட்டு அதை வந்து வெட்டி குடித்தாங்கன்னா அது 20 ரூபா. லைட்டாக காரு ஸ்டார்ட் பண்ணேன்.